வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கு நாம் உணவும் எண்ணமும் என்ற தலைப்பில் சிந்திக்கிருக்கின்ற நண்பர்களே. உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணங்கள் எங்குமே பாயும். உணவை உண்கிறோம், அந்த உணவானது இரைப்பையில் கரைக்கப்பட்டு ரசம், இரத்தம், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, வித்துக்குழம்பு என்று 7 தாதுக்களாக மாறி உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்திற்கும் சக்தியாகின்றது. ஆகவே உண்ணும் உணவு உடல் அளவிலே செயல்படுகின்றது. ஆனால் வித்துக்குழம்பிலே திணிவுற்றிருக்கும் உயிர் துகள்கள் சுழற்சியால் ஏற்படும் ஜீவகாந்த சக்தியானது 5 பௌதீக பிரிவுகளாகிய உடலில் திணிவுறும்போது அழுத்த முதல் மனம் வரை தன்மாற்றமாகி விடுகின்றது. அதற்குரிய புலன்கள் மூலம் வெளியேறும்போது ஏற்படும் அனுபவங்கள் மூளையின் வழியே கருமையம் வரை சென்று தரமாகி விடுகின்றது. ஏற்ற காலம் சூழ்நிலை அமையும் போது மூளை செல்கள் எண்ணமாக மலர்ச்சி பெறுகின்றது. எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம்னு சொல்கிறோம். மனம் என்பது என்ன? அனுபவங்களுடன் கூடிய ஜீவகாந்த அலை. அதில் மனசில் பதியுது, பிரதிபலிப்பு உண்டாகுது. இறுக்கி சுருக்குதல், விரித்து காட்டல் என்ற 2 இயக்கங்கள் தான் ஏற்படுகின்றது. உடல் செல்களில் விரிவு சுருக்கமாகவும், மூளையில் எண்ணமாகவும், ஜீவகாந்தத்தில் பிரதிபலிப்பாகவும், கருமையத்தில் தரமாகவும், பிரபஞ்ச காந்த களத்தில் சமுதாய வினையாகவும் பதிவுகளும் பிரதிபலிப்புகளுமாக செயல்படுகின்றது. ஜீவகாந்த அலையானது என்ன? பாய்ம பொருள்னு சொல்லுவாங்க. மைட்டி டிவைன் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்குள்ளாக எல்லாவற்றையும் ஊடுருவ விடும். தான் எல்லாவற்றிலும் ஊடுருவும். தனி மனிதனில் உருவாகும் எண்ணம் அவனது கருமையத்தில் தரமாக பதிவாகும் போது பிரபஞ்ச காந்த களத்திலும் பதிவாகி விடுவதால் அந்த பதிவுகளை செயல்படுத்த வல்ல உடல் உயிர்களோடு இணைந்து காலத்தால் செயலாகின்றது. செயலுக்கென்ற விளைவு வரும்பொழுது இன்பமாக துன்பமாக மனம் உணர்கின்றது. அதுவே பழக்கமாகின்றது. பழக்கமே வழக்கமாகி பண்பு நலமாகி எதிர்கால சந்ததியினருக்கும் போய் சேர்கின்றது என்ற உண்மைகளை மனிதன் உணர்ந்து தனக்கும் பிறருக்கும் நன்மை தரத்தக்க எண்ணங்களையே தாமாகவே உருவாக்க வேண்டியது அவசியமாகின்றது. மனசு சும்மா இருக்கும்போது எதையாவது நினைத்து கொண்டு இருக்கும். அப்போது நாமளே விரும்பி நல்ல எண்ணங்களை மனதில் பதிய வைக்கணும். எடுத்துக்காட்டாக உலகத்தை வாழ்த்தலாம், தன்னை வாழ்த்தலாம், இரண்டொழுக்க பண்பாடை சொல்லலாம். இன்னும் யார் மேலெல்லாம் வெறுப்பு, கோபம், பகை உணர்ச்சி இருக்குதோ அவங்களெல்லாம் நினைத்து வாழ்த்தலாம். இப்படி வாழ்த்து அலைகளால் நம்ம கருமையத்தை நிரப்பிக்கொண்டே வந்தால் வேண்டாத தீய எண்ணங்கள் நமக்கு வராது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மனம் என்பது மாபெரும் விளைநிலம். அந்த விளைநிலத்தில் எதை போட்டாலும் விளையும். எதை போட வேண்டும் என்று தெரிந்து போட வேண்டும் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.